வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொருளின் விற்ற விலை அப்பொருளின் அடக்க விலையின் 4/3 மடங்கு எனில் லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய அடக்க விலை அவங்க கொடுக்கல. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பொருளின் விற்ற விலை இருக்குல்ல, அது அந்த பொருளின் அடக்க விலையின் 4/3 மடங்கு. இப்போ நம்ம எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம் அடக்க விலையை. அப்போ பொருளின் விற்ற விலை என்னவாக இருக்கும்? 4/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்படி அந்த பொருளை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைத்த லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாப சதவிகிதம்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் டிவைடட் பை அந்த பொருளின் அடக்க விலை இன்ட்டு 100% கேல்குலேட் பண்ணுவோமா? இப்போ இந்த லாபம்ங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? நம்ம விற்ற விலையிலேருந்து, ஏன்னா விற்ற விலை தானே அதிகமாக இருக்கும், 4/3 எக்ஸு மைனஸ் எக்ஸுன்னு ஆகுமா? இது அடக்க விலை. விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சா தானே அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 4x மைனஸ் 3x/3. ஸோ அப்போ x/3 இதான் அவங்களுக்கு கிடைச்ச லாபம். இப்போ லாப சதவிகிதத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாமா? லாபம் எவ்வளவு? x/3 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? எக்ஸு இன்ட்டு 100%. அப்போ இது என்ன ஆகும்? இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 100/3ன்னு கிடைக்குமா? இது எப்படி எழுதலாம்? 33 3 99 மிச்சம் 1. ஸோ 33 1/3% அவங்களுக்கு லாப சதவிகிதம் கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.